கிழக்கில் உதித்த சூரிய கதிர்வீச்சால் தன் பணியை தொடங்கிய அழகான காலை பொழுதில், ஏ சன்வி, சன்வி, எந்திரி, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, அந்த ஞாபகம் கொஞ்சமாவது இருக்கா என கடிந்து கொண்டு தன் மகள் சன்விகாவை எழுப்பிக் கொண்டிருந்தார் மோகனா. மாம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறனே, ப்ளீஸ் மாம், ப்ளீஸ் என அரை தூக்கத்தில் கெஞ்சி போர்வையை இழுத்து போர்த்தினாள் சன்விகா. 23 வயது பருவமங்கை அவள். இப்ப நீ எந்திரிக்கிறியா, இல்லங்க உன் மாயவன் பெரியப்பாவை கூப்பிடவா? சன்வி என கோபமாக கூறினார் மோகனா. மான், நீங்க ரொம்ப மோசம். அதனால தான் உங்க தொல்லையும் வேண்டாம், உறவும் வேண்டான்னு சக்தி இங்கிருந்து போயிட்டான் போல என எரிச்சலாக கூறினாள் அவள். அதை கேட்டு உள்ளுக்குள் உடைந்து போன மோகனா தன் மகளிடம் அதற்கு மேல் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து ஹாலுக்கு வந்தார். ஹாலில் நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருந்த தினேஷ் தன் மனைவி கண் கலங்கி வருவதை பார்த்து பதறி போய் மோகனா அருகில் வந்து, பாப்பா, என்னடி ஆச்சு என அவர் கண்ணை துடைத்து விட்டபடி கேட்டார். சன்வி மாமா என திக்கி திணறினார். அப்போது வேகமாக மாடியிலிருந்து வந்த சன்விகா தன் அம்மா கண்கலங்கி தந்தையை அணைத்து கொண்டு இருப்பதை பார்த்து தன் தலையிலேயே அடித்துக்கொண்டு அவர்கள் அருகில் வந்து, மாம், சாரி, நான் தூக்கத்துல ஏதோ உளறிட்டேன், இப்பதான் ரியலைஸ் பண்ணேன், மன்னிச்சிடுங்க மாம், நான் உங்க செல்ல பொண்ணு தானே, எனது ஒரே ஒரு முறை மட்டும் மன்னிச்சிடுங்க என தோப்புக்கரணம் போட்டவாறே கெஞ்சினார். சந்து என்ன சொன்னா என கோபமாக கேட்டார் தினேஷ். 54 வயது ஆனாலும் அதே கம்பீரமும் ஆளுமையும் அவரிடம் கொஞ்சம் கூட குறையவில்லை. அது டாடி சன்வி இழுக்கும்போதே, மாமா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டில இருந்து எப்போ வராங்கன்னு கேளுங்க என வேகமாக கூறினார் மோகனா. ஏனென்றால் சன்வி உண்மையை கூறினால் தன்னை விட தன் கணவர்தான் அதிகமாக கஷ்டப்படுவார் என அறிந்து வைத்திருந்தார். பாப்பா, என்கிட்ட எதையும் மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி நீ யாரை பத்தி நினைச்சு கண் கலங்கி இருக்கணும் எனக்கு புரியுது. கவலைப்படாத, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகும் என நம்பிக்கையுடன் கூறினார் தினேஷ். ம் என்று மோகனா, நீங்க சொன்னதே எனக்கு அத்தனை சந்தோஷமா இருக்கு மாமா என்றார். என்ன, ஓல்டு பீப்புள் ரொமான்ஸ் போல என கிண்டலாக கூறியபடியே அங்கு வந்தான் சாகித்யதேவ். 26 வயது, கட்டிடம் காலை, தினேஷை உரித்து வைத்து இருப்பவன். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்து அமெரிக்காவில் எம்பிஏ முடித்த கையோடு தந்தையின் கம்பெனி பொறுப்பு அனைத்தையும் பார்த்து கொண்டு தினேஷை வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டான். யாரடா ஓல்டுன்னு சொல்ற? நான் இன்னும் அதே 27 வயசு பையன்தான். என்ன, அங்கங்க முடி கொஞ்சம் நரைச்சிருக்கு, நீயும் நானும் ரோட்ல நடந்து போனா நான் உனக்கு அண்ணன் மாதிரி தான் இருப்பேன் என நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பதில் கூறினார் தினேஷ். டாடி, திஸ் இஸ் டூ மச் என அண்ணன் தங்கை இருவரும் ஒரே ஃப்ளோவில் சொல்ல, வயசானாலும் உங்க அப்பாவுக்கு திமிர் குறையல என தன் கணவனை முறைத்தபடி கூறினார் மோகனா. உனக்கு பொறாம குட்டிச்சாத்தா என சொல்லியபடி அங்கு வந்த அகிலா நால்வருக்கும் காஃபியை கொடுத்தார். அப்படி சொல்ல அகிலா. ஆமா, எங்க என்னோட பொண்ணு என தினேஷ் கேட்க, அப்பாவும் பொண்ணும் போட்டி போட்டு தூங்குறாங்க மாமா, நான் கத்தி கத்தி பார்த்துட்டு வந்துட்டேன் என சலித்தபடி கூறினார் அகிலா. சரி விடு, இப்பவே விழுந்து என்ன பண்ண போறாங்க என்ற தினேஷ் சோஃபாவில் அமர்ந்து காஃபியை சுவைத்தார். டாடி, நீங்க யாழி அக்காவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. நீங்க மாம் கிட்ட நியாயம் கேட்டே ஆகணும். யாழி அக்கா மட்டும் இன்ன வரைக்கும் தூங்கலாம், என்ன மட்டும் உங்க பாப்பா மிட் நைட்ல எழுப்பி விடலாமா என கோபமாக கேட்டாள் சன்விகா. ஏய், அவளும் நீ ஒன்னா? உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. இப்பவே எழுந்தாதான் நீ ஆடி அசைஞ்சு கூச்சிட்டு வருவ. அதுவும் இல்லாம இப்போ ஒன்றும் மிட் நைட் இல்ல, சூரியன் பல்ல காட்டிட்டு இருக்காரு, மணி 7 ஆகுது என தன் மகளை முறைத்து கொண்டு கூறினார் மோகனா. நீங்க எப்பவும் என்னை திட்டிட்டே தான் மாம் இருப்பீங்க. நான் என்னோட வர்ஷா மாம் கிட்ட போறேன், போங்க என சிலிப்பிக் கொண்டு மோகனா கையில் காஃபி கப்பை திணித்துவிட்டு அங்கிருந்து குடுகுடுவென்று ஓடினாள். மம்மி, ஏன் அவகிட்ட காலையிலே சண்டைக்கு போறீங்க? இப்ப பாருங்க, காஃபி கூட குடிக்காம போயிட்டா என கவலையாக கூறினான் சாகித்யா. சாகி, உன்னோட தங்கச்சி காஃபியை ஒரு சொட்டு கூட வைக்காம உறிஞ்சு எடுத்துட்டு தான் போயிருக்கா. ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், என்னை இன்னும் டென்ஷன் பண்ணாத என்றார் மோகனா. மோகனா, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இப்படியே கத்திட்டு இருந்தனா மாமா உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு என கிண்டலாக கூறினார் அகிலா. அகிலா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், விளையாட்டுக்கு கூட அந்த வார்த்தையை சொல்லாத. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த தினேஷ் மனத்துல மோகனாவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும்.
என்றார் காதலாக. அதை கேட்டு அனைவரும் புன்னகைக்க மோகனா முகம் மலர, டேய், உங்களுக்கு வயசாயிடுச்சு, ஹால்ல நின்னுட்டு ரொமான்ஸ் பண்றத இனிமேலாவது விடுங்க. ஆமா, வியான் கிளம்பிட்டானா என சரோ கேட்டார். காலையில நேரமாவே கிளம்பிட்டாம்மா என்றார் தினேஷ். மோகனா, அகிலா 2 பேரும் வெஜ்ல அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைங்க. என்னோட பேத்தி வயிறு நிறைய வச்சு தான் அனுப்பணும், புரியுதா என கட்டளையான குரலில் கூறினார் சரோ. அத்தை, நீங்க இது சொல்லணுமா? நாங்க எல்லாம் ரெடி பண்ணிடுறோம். நாங்க 3 பேரும் சமைச்சு கொண்டு வரத பார்த்து நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க பாருங்க என்றார் மோகனா. சரி சரி, எல்லாம் நல்லா இருந்தா சந்தோஷம்தான் என்றார் சரோ என்கிற சரஸ்வதி. அவரின் கணவர் ராம் சில வருடங்களுக்கு முன்புதான் இறைவனடி சேர்ந்திருந்தார். மோகனா, அகிலா இருவரும் கிச்சனுக்கு செல்ல தினேஷ், சாகிக் தேவ் இருவரும் பிசினஸ் விஷயமாக பேசிக் கொண்டிருக்க சரோ தன் அறைக்கு சென்று விட்டார். சில வருடங்களாகவே அவர் தனிமையை விரும்புகிறார். அது ஏன் என்பது அனைவருக்கும் தெரியும் என்பதால் அவரை அவர் போக்கிலேயே விட்டுவிட்டனர். இங்கு மாயவன் வருஷ அறைக்கு வந்த சன்விகா பெட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தன் பெரியம்மா பெரியப்பா இருவருக்கும் நடுவில் சென்று படுத்துக்கொண்டு மாயவனை அணைத்து கொண்டாள். அதில் கண்விழித்த கணவன் மனைவி இருவரும் சன்விகாவை பார்த்து புன்னகைத்து மணியை பார்த்த வர்ஷா, ஐயோ, என்ன 8 ஆக போகுது, சன்வி நீ என்ன இன்னும் ரெடியாகாம இருக்க? உன்னை 10 மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்க, போ போய் ரெடியாகு என சொல்லியபடி ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டார். பெரியப்பா, இந்த மாம்ஸ் எல்லாரும் ஏன் லொடலொடன்னு பேசிட்டே இருக்காங்க? ஏற்கனவே என்னை பார்த்தவன் தானே, ஏதோ என்னை புதுசா பார்க்க வர மாதிரி ரெடியாகு ரெடியாகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க என கடுப்பாக கூறினாள் சன்விகா. சன்வி, என்ன இருந்தாலும் அவன் உனக்கு புருஷனா வரப்போறவன். ஸோ கண்டிப்பா நீ மரியாதை கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்ல, பொண்ணு பார்க்கறது ஒரு சம்பிரதாயம். அதுக்கு ஓவரா இல்லைனாலும் லைட்டா மேக்கப் பண்ணி ரெடியா வந்துதான் மாப்பிள்ளை வீட்டு முன்னாடி நிக்கணும் என கராரான குரலில் கூறினார் மாயவன். மாயவன் சொன்னால் உடனே சரி என சொல்வாள் சன்விகா. அந்த அளவு பாசம் மாயவனின் மேல். சாரிப்பா, இனிமே மரியாதையா பேசுறேன். ஆனா இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியே தீருவேன் என அவர் நெஞ்சில் படுத்து கண்ணை மூடினாள். அதில் சிரித்த மாயவன் குளித்துவிட்டு வந்த தன் மனைவி தங்களை முறைப்பதை பார்த்து வாயில் கை வைத்து அமைதியாக வெளியே செல்லும்படி சைகை காட்டினார். அதை பார்த்து கோபம் வந்தாலும் இருவரின் பிணைப்பை எப்போதும் போல் இன்றும் கண்ணால் படம் எடுத்துக்கொண்டு கணவனை பொய்யாக முறைத்து பார்த்துவிட்டு வெளியே சென்று விட்டார் அவர். அதற்கெல்லாம் அசராத மாயவன் 9 மணி ஆனதும் சன்விகாவை எழுப்பி ரெடியாக சொல்லி அனுப்பி வைத்தவர் தானும் குளித்து ரெடியாகி கீழே வரவும் சன்மதியுடன் பியான் வீட்டிற்குள் நுழைவதை பார்த்தவர் ஷன்மி என முகம் மலர்ந்து அவள் அருகில் வந்து அணைத்து கொண்டார். ஷன்மி என்ற அழைப்பில் வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் ஹாலில் ஆஜராகிவிட மாயவனிடமிருந்து விலகி, பெரியப்பா எப்படி இருக்கீங்க என மெல்லிய குரலில் இருபக்க கன்னத்தில் குழிவிழுக கண்ணை சிமிட்டி கேட்டாள் சன்மதி. 15 வயது பார்பிடால். நான் நல்லா இருக்கேன் செல்லம், நீ இல்லாம தான் வீடே வெறிச்சோடி இருக்கு. போரூர்ல இருந்து யாரையும் பார்க்கவே வரமாட்டேங்கிற. உங்க அப்பா அம்மா மேல கோவம் இருந்தா நாங்க என்ன செல்லம் பண்ணோம்? நீ அவங்கள கஷ்டப்படுத்துறதா நினைச்சிட்டு இவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துற என குறைப்பட்டு கொண்டார் மாயவன். பெரியப்பா, நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்னையும் அண்ணனையும் கஷ்டப்படுத்துறீங்க என பட்டென கூறினாள் சன்மதி. அதை கேட்டு தினேஷ், மோகனா இருவரும் கலங்கி போய் நிற்க, சன்மி, அப்பா அம்மா ஃபீல் பண்றாங்க, எதுக்கு வந்த உடனே ஆரம்பிக்கிற என கோபமாக கேட்டாள் மித்ரயாழினி. எங்களோட வலி எங்களுக்கு தான் புரியும். அவங்க கலங்கி போய் நிக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க மட்டும்தான் காரணம் என வேகமாக கூறினாள் சன்மதி. யாழி, அமைதியா இரு என அகில் தன் மகளை அடக்க, அப்பா, இவ அப்பாவை பத்தி குறை சொல்லுவா, நான் கேட்டுட்டு அமைதியா இருக்கணுமா? சக்தி எதுக்காக வீட்டை விட்டு போனான்னு யாருக்குமே காரணம் தெரியாது. இவளை நம்மள படம் நடிக்க கூடாதுன்னு சொன்னோம், அதுக்காக இவளும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அதுக்காக நம்ம ஒண்ணு இவளை தண்ணி தெளிச்சு விடலையே. தினமும் இவளுக்கான பாதுகாப்பா சாகி, வியான், ஏன் சக்தி 3 பேரும் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. 10வது படிக்கிற இவளுக்கு எதுக்கு இவ்ளோ கோவம் வருது என ஆத்திரமாக கேட்டாள் மித்ரயாழினி. அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். எப்போ சக்தி அண்ணா இந்த வீட்டுக்கு வந்தான்? எனக்கு விவரம் தெரிஞ்சு அண்ணன் வீட்டுக்கு வந்து நான் பார்த்ததே இல்லையே என கேட்க அவளின் கேள்வியில் குடும்பம் மொத்தமும் அதிர்ந்து போய் நின்றனர். இந்தியாவின் 3வது பெருநகரமான பெங்களூரில் உள்ள ஜெயா நகரில்
குட்டி அரண்மனை போல் காட்சியளித்து பார்ப்பவர்களை 2 நிமிடம் நின்று ரசிக்க வைத்துவிட்டு செல்ல தோன்றும் அந்த பங்களாவின் உள்ளே சோகமே உருவாக அமர்ந்திருந்தார் நமி என்கிற நம்சிதா. நமி, என்னம்மா, எதுக்கு இப்படி ஏதோ எழுந்த மாதிரி உட்காந்துருக்க என வள்ளி கேட்க, அத்தை, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்காதீங்க என கோபத்தில் கடுப்பாக கூறினார் நமி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோகமா இருந்து இப்ப என்னன்னா இந்த எகிற பாவண்டி என் பையன் என கிண்டலாக கூறினார் வள்ளி. உங்க பையன்கிட்ட மாட்டிட்டு அக்கா தான் அத்தை முழிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மி அக்கா தான் பாவம் என்றார் புவி. நல்லா காதுல விழுற மாதிரி கத்தி சொல்லு புவி என தன் மாமியார் வள்ளியை முறைத்து கொண்டே கூறினார் நமி. என்ன பேச்சு சத்தம் ரூம் வரைக்கும் கேக்குது என கேட்டபடி ஆபீஸ் செல்ல ரெடியாகி வந்த சந்தோஷ் தன் மனைவி தன் அம்மாவை முறைத்து கொண்டு இருப்பதை பார்த்து, சதா, என்னாச்சு, எதுக்கு இப்படி முறைச்சிட்டு இருக்க என கேட்டார். அத உங்க அம்மா கிட்ட கேளுங்கத்தா என கடுப்பாக கூறினார் நமி. டேய், நான் ஒன்றும் பண்ணல. தினமும் காலையில் வந்து சோகமா உட்காந்துக்கிறா. எல்லாமே சீக்கிரம் நடக்காது சந்தோஷ். அத சொன்னாலும் புரிஞ்சுக்காம அழுகுறது புலம்புறது இதையே வேலையா வச்சிருக்கா என்றார் வள்ளி. ஆமா சந்தோஷ், நானும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா கேட்கவே மாட்டேங்கிறா என்றார் கண்ணன். அதை கேட்டு தன் மனைவி அருகில் வந்து அமர்ந்த சந்தோஷ், சதா, எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? இயற்கையா நடக்க வேண்டிய விஷயமெல்லாம் இயற்கையா தான் நடக்கும். நீ புலம்பி அழுது உன்னோட உடம்புக்கு எடுத்துக்காத என்றார். எப்படி என்னால சாதாரணமா இருக்க முடியும்? அவளுக்கு 14 வயசு ஆயிடுச்சு. நான்லாம் 13 வயசுலயே வயசுக்கு வந்துட்டேன். ஏன், சன்மதி கூட 12 வயசுல வயசுக்கு வந்துட்டா. ஆனா நம்ம பொண்ணு மட்டும் என சொல்ல வந்ததை சொல்லாமல் முழுங்கினார் கணவன் முறைத்த முறைப்பேல். பைத்தியமாடி நீ, இல்ல பைத்தியமான்னு கேக்குறேன். வயசுக்கு வர்றதெல்லாம் இயற்கையான விஷயம். இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணன்னு தெரிஞ்சது உன்னோட வயசையும் பார்க்காம உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன் என மிரட்டினார். என்ன மிரட்டுறதுக்குன்னே அப்பாவும் மகளும் தனியா கோர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. என்னோட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் என வாய்க்குள்ளே முனகினார் அவர். என்ன முனகுற என சந்தோஷ் கேட்க, பெரியப்பா பெரியம்மாவுக்கு கவலையே கீபோர்ட் பெரிய மனுஷன் ஆகலன்னு தான். ஏன்னா சாகி மாமாவுக்கு இப்பவே 26 வயசு ஆயிடுச்சு. எப்படியோ கீபோர்டுக்கு 18 வயசானா நீங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிடுவீங்க. ஸோ அவளுக்கு 18 வயசாக இன்னும் 4 வருஷம் தானே இருக்கு. அதனால தான் பெரியம்மா தினமும் புலம்புறாங்கன்னு நினைக்கிறேன் என்றான் யாத்ரா. டேய், நான் எப்படா அப்படி சொன்னேன் என பதட்டமாக கேட்டார் நமி. அவருக்கு உண்மையாக சாகித்யாவிற்கு தன் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் துளி சதவீதம் கூட இல்லை என்பதை விட அதை அவர் விரும்பவே இல்லை என்பதே உண்மை. நீங்க சொல்லலைனாலும் உங்க மனசுல இருக்கிறது தான் எனக்கு தெரியும். தெரியுமா, இன்னும் 4 வருஷத்துல அந்த கீபோர்டை பார்சல் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல என்னோட ராஜ்யம்தான் என காலரை தூக்கிவிட்டவாறு கூறினான் யாத்ரா. அட பாவி, உன்னோட சொந்த பிரச்சனைக்கு ஏன்டா என்ன கோத்து விடுற? இவர் ஏற்கனவே என்னோட பொண்ணுக்கு சாகியை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. அதுக்கு நீயும் கம்பெனி கொடுக்குற பாத்தியா என யாத்ராவை முறைத்தவரை கூறினார் நமி. அதை கேட்டு அனைவரும் சிரிக்க, என்ன என்ன விட்டுட்டு சிரிக்கிறீங்க என கேட்டபடி மாடியிலிருந்து இறங்கி வந்து சந்தோஷ் மடியில் அமர்ந்தாள் தீக்ஷன்யா. நமி சந்தோஷின் காதல் அடையாளம். 14 வயது பாவை, துருதுருவென்று இருப்பாள். தூய்மையான குணம். பேருக்கு அவளுக்கும் சம்மதமே இல்லாமல் நெருப்பை பார்த்தால் கூட 10 அடி தள்ளி நின்று டைலாக் பேசுவாள். அப்பா செல்லம். அம்மாவை எதிரி ரேஞ்சுக்கு அனைவரிடமும் படம் போட்டு காட்டும் அருமை மகள். தாத்தா பாட்டியின் செல்ல பேத்தி. மொத்தத்தில் மோகனாவை போல தான் இவளும் இவளின் குணமும். சின்ன கல் காலில் குத்தினால் கூட கத்தி ஊரையே கூட்டி விடுவாள். ஏன் உன்னை விட்டுட்டு சிரிக்க கூடாதா கீபோர்டு என யாத்ரா நக்கலாக கேட்க, நோ நோ, எப்படி நீங்க என்ன விட்டுட்டு சிரிக்கலாம்? தாத்தா பாட்டி, எதனால எல்லாரும் சிரிக்கிறாங்க என்றவள் புவிப்புறம் திரும்பி, புவி, ஒரு காஃபி என ஆர்டர் போட்டுவிட்டு திரும்பி தன் தாத்தா பாட்டியை பார்த்தாள். புவி சிரித்துக்கொண்டே கிச்சன் செல்ல, இவளுக்கு கொழுப்ப பார்த்தீங்களா தான் என நமி முறைக்க, போடி கேடி அம்மா என நமியை பார்த்து பழிப்பு காட்டிவிட்டு மீண்டும் தன் தாத்தா பாட்டியை பார்த்தாள். தாங்கள் பதில் சொல்லும் வரை இவள் விடமாட்டாள் என நினைத்த பெரியவர்கள் இருவரும், உன்னை சீக்கிரம் உங்க அத்தை வீட்டுக்கு பேக் பண்ண பார்க்கறான் யாத்ரா என்றார் கண்ணன். எந்த அத்தை வீட்டுக்கு என சட்டென கேட்டாள் தீக்ஷன்யா. மோகன அத்தை வீட்டுக்கு தான் தீக்ஷி என்றார் சந்தோஷ்.
நான் நாளைக்கு கூட அத்தை வீட்டுக்கு போக ரெடிதான் அப்பா என்றாள் தீக்ஷண்யா. கீபோர்டு உன்னை தனியா விட மாட்டோம். சாகி மாமாவை கல்யாணம் பண்ணிட்டாதான் உனக்கு அந்த வீட்ல இடம் என்றான் யாத்ரா. சிபியு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு என்ற தீக்ஷண்யா தன் அப்பாவிடம், அப்பா என்னோட ரூம்ல தனியா டிவி ரெடி பண்ணி தரீங்களா என ஆசையாக கேட்க, முடியாது என சந்தோஷிற்கு முன்னால் பதில் கூறினார் நமி. தீக்ஷி இந்த காஃபி என சொல்லியபடி காஃபி கப்பை அவளிடம் கொடுத்தார் புவி. காஃபி கப்பை வாங்கி கொண்டு தேங்க்ஸ் சொல்லிய தீக்ஷண்யா தன் அம்மா பேசியதை காதிலே வாங்காமல், அப்பா டிவியை ரெடி பண்ணி தாங்க ப்ளீஸ், நான் உங்க செல்ல பொண்ணு தானே என கண்ணை சுருக்கி கெஞ்சலாக கேட்க, அத்தான் நீங்க மட்டும் அவளுக்கு டிவி ரெடி பண்ணி கொடுத்தீங்க, நான் நிஜமா எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். 9வது தான் போக போறா. இன்னும் டாம் அண்ட் செர்ரி, டோராவின் பயணங்கள் ஃபுல்லா கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆமா பெரியப்பா, இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? டிவில டோரா எங்க நம்ம போறோம்னு சொல்லி மேப் கிட்ட கேட்கும்போது, மேப் சொல்லுங்க, மேப் சொல்லுங்கன்னு சொன்னா, இவளும் மேப் மேப்னு கத்துறா. அது மட்டுமா, காடு, மலை, கரப்பாம்பூச்சி, வீடுன்னு சின்ன குழந்தையாட்டம் கைத்தட்டி கத்தி கத்தி சொல்லி விளையாடுறா. ஸோ கண்டிப்பா டிவி ரெடி பண்ணி தரவே வேணாம். அப்படியே நாம சரி பண்ணி கொடுத்தாலும் எதையாவது தூக்கி போட்டு மறுபடியும் ரிப்பேர் பண்ணி வைப்பா. இல்லனா உடைச்சு வச்சிருவா என்றான் யாத்ரா. எனக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடாதுன்னா மட்டும் மூச்சு விடாம பேசுவான். போடா சிபியு, நீயும் இந்த கேடி அம்மாவும் ஓவரா பேசிட்டீங்க. எனக்கு டிவியே வேணாம். நான் போய் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். பாய் அப்பா என சந்தோஷ் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு ஓடிவிட்டாள். யாத்ரா ஏன்டா அவகிட்டயே வம்பு பண்ணிட்டு இருக்க? உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகலையா? போ போய் காலேஜ் கிளம்பு என அவனை அனுப்பி வைத்த சந்தோஷ், அம்மா அப்பா இன்னைக்கு சன்விய பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. சக்தி வருவானா? அவன்கிட்ட பேசுனீங்களா? அத உன் பொண்டாட்டிக்கிட்ட தான் கேட்கணும். சக்தி கொஞ்சமாவது பேசுற ஒரே ஆள் அவ மட்டும்தான். நான் ஃபோன் பண்ணனா நான் சொல்றத கேட்டுட்டு ஒரு வார்த்தையிலே பதில் சொல்லிட்டு கட் பண்ணிடுவா என கவலையாக கூறினார் வள்ளி. எல்லாம் கூடிய சீக்கிரம் மாறும், கவலைப்படாதீங்க அம்மா என்ற சந்தோஷ் தன் மனைவியை பார்க்க, அவர் தன்னிடம்தான் எதையாவது கேட்பார் என நினைத்த நமி, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போய் வேலையை பார்க்குறேன் என வேகமாக கிச்சனுக்குள் புகுந்து கொண்டார். இவ எதையும் சொல்ல மாட்டாம்மா. இவகிட்ட கேட்கறத ஒண்ணு, கேட்காம இருக்கிறதும் ஒண்ணு. விடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் என்றவர் புவியிடம், அஸ்வின் எங்க போயிட்டான் என கேட்க, நைட்டு லேட்டா தான் வந்தார் மாமா. அதான் இன்னும் எழுந்துக்காம தூங்கிட்டு இருக்காரு. நான் வேணா எழுப்பவா? வேண்டாம் புவி, அவனை காணோன்னு தான் கேட்டேன். சரி அவன் தூங்கட்டும், மதியமா ஆஃபீஸ் போக சொல்லு. இன்னைக்கு கிளைண்ட் ஒருத்தரை மீட் பண்ணணும். அதனால தான் நான் அவர் கூட சாப்பிட்டுக்கிறேன். மதியத்துக்கு அஸ்வின் கிட்டயே சாப்பாடு கொடுத்து விடுங்க. நான் இல்லாதப்போ தீக்ஷிய யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சதா உனக்கும் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அதே நேரம் கிழக்கின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் மகாராஷ்டிராவில் உள்ள பூனே நகரின் புகழ்பெற்ற எம்ஐடி வேர்ல்ட் ஆஃப் பீஸ் யூனிவர்சிட்டியின் உள்ளே இருந்த 4 ஏக்கர் பரப்பளவிலான மைதானத்தில் உடல் முழுவதும் வேர்வை வழிய கையில் வைத்திருந்த பந்தை தரையில் தட்டி தட்டி சுற்றியிருந்தவர்கள் தன் அருகில் வராமல் பார்த்து கொண்டு அடுத்த சில நிமிடங்களில் அந்த பந்தை கையில் இறுக்கமாக பிடித்து மேலே இருந்த கூடையில் போட்டுவிட்டு திரும்பினான் சக்தி தேவ், நம் கதையின் நாயகன். மைதானத்தில் இருந்த அனைவரும் தேவ் 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 என கத்தி கூச்சலிட தங்கள் டீமை வெற்றி பெற வைத்த சக்தி தேவை சிலர் ஓடி வந்து தூக்கி சுற்றி தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்த, எதிரணியினர் அதை பார்த்து வயிறு எறிந்தாலும் இனிமேல் நன்றாக பிராக்டிஸ் செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தனர். அதன் பின்பு சக்தி தேவுக்கு காலேஜ் பிரின்சிபல் பரிசு கொடுக்க நன்றி சொல்லி இறுகிய முகத்துடன் வாங்கி கொண்டு யாரையும் திரும்பியும் பார்க்காமல் அங்கிருந்து ஹாஸ்டலுக்கு வந்தான். தினேஷ் மோகனாவின் உயிர் சக்தி தேவ். என்னதான் வீட்டில் யாரிடமும் சரியாக பேசவில்லை என்றாலும் பெரியவர்கள் சொல்வதை மறுக்காமல் கேட்பான். கனடாவில் பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி முடித்து சொந்தமாக சென்னையில் ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் செய்து 1 வருடத்தில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அதன் பொறுப்பை ரணதீரனிடம் கொடுத்துவிட்டு அதன் பின் மாயவனின் ஆசைப்படி மும்பைக்கு சென்று பிஎஸ்சி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்துக்கொண்டே சைடில் கம்பெனி பொறுப்பையும் பார்த்து கொண்டான். பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடித்ததும் அதன் மேற்படிப்பான மாஸ்டர்ஸ் இன் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அண்ட் கவர்மெண்ட் என்ற முதுகலை படிப்பில் முதல் வருடம் காலடி எடுத்து வைத்திருக்கிறான். இங்கே இவன் படித்து கொண்டிருக்க சென்னையில் உள்ள சீதா ட்ரெண்டி த்ரெட்ஸ் என்ற கம்பெனியை முழுக்க முழுக்க ரணதீரன் பார்த்து கொள்கிறான்.
சக்தி கொஞ்சம் சரளமாக பேசக்கூடிய நபர்கள் நமி, ரணதீரன், உதயதேவன் மூவர் மட்டுமே. சக்தி தேவ் கம்பீரமான 6 அடி உயரத்தை தனதாக்கி அவ்வளவு பக்குவமாக துளைத்து எடுக்கும் அம்பின் கூரிய முனை போல 360 டிகிரியில் அலைபாயும் அந்த ஈட்டி விழிகளின் வசீகரத்தில் கடவுளையே தன்வசம் இழுத்துவிடும் கயவன். எதிரியை பார்வையாலே பயந்து நடுங்க வைக்கும் தேவராட்சசன். பல வருடங்கள் சிரிப்பதையே மறந்து இருந்த சிவந்த உதடுகள். பெண்களிடம் ராமன், தங்கைகளுக்கு ராவணன். பால் நிறத்தில் ஆஜாகபாவான உடல் கட்டுடன் இருப்பான். இதுவரை அவன் ஜாகிங் தவிர உடற்பயிற்சி எதையும் செய்ததில்லை என்பதை விடவும் செய்ய நேரம் கிடைத்ததில்லை. அப்படியிருந்தும் திடமான உடல் கட்டுடன் ஃபிட்டாக வயதுக்கேற்ற சிறிய மீசை தாடியுடன் அம்சமாக இருப்பான். சிறு வயதில் பெரியப்பா, சித்தப்பா, அப்பா மூவரின் குணமும் சேர்ந்து கலப்பிடமாக இருந்த அவனின் குணம் வளர வளர மொத்தமும் நீங்கி வெறும் இறுகிய தோற்றம் மட்டுமே அவனிடம் வெளிப்படும். குணம் மாறியதற்கான காரணத்தை அவன் மட்டுமே அறிவான். இப்போதைக்கு இது மட்டும் போதும். போக போக சக்தியை பற்றி நீதியை பார்த்து கொள்ளலாம். இறுகிய முகத்துடன் கண்கள் சிவந்து அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டிருந்தவனை குழப்பத்துடன் பார்த்த உதயதேவன், மாமா என்னாச்சு, எதுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்க என கேட்க, ச்சே புல்ஷிட் என சுவற்றை ஓங்கி குத்தியவன், அந்த பொண்ணு என்னை ஹக் பண்ண வரா என கோபமாக உடல் இறுக கத்தினான். அவன் உடல் இறுக இறுக டி-ஷர்ட் 2ஆக பிரிந்து விடும் அளவிற்கு இருப்பதை பார்த்து, கூல் மாமா, உன்னை பத்தி தெரிஞ்சும் அந்த மேனாமணிக்கு உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தா, இப்போ உங்ககிட்டயும் நேரடியா மோதுற அளவுக்கு வந்துட்டாளா, உடனே 2 போட மாட்டேன் என்றான் உதயதேவன். நான் எதுக்கு அவளை அடிச்சு என்னோட கையை அசிங்கப்படுத்திக்கணும்? உன்னோட டிபார்ட்மெண்ட் தானே, சொல்லி வை உதயா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் தானே என தலையை அழுத்த கோதியபடி கோவத்தில் கண்கள் சிவக்க கூறியவனை தன்னை மறந்து ரசித்தான் உதயதேவன். அவன் பார்வையில் உள்ள ரசனையை கூர்விழிகள் தப்பாமல் போகுமா என்ன? உதயா, உதயா என 2 முறை கராரான குரலில் அழைக்கும் தன்னையே வைத்த கண் வாங்காமல் பார்ப்பவனின் மேல் உள்ள கோபம் பன்மடங்கு எகிற பக்கத்தில் கிடந்த நோட்டை எடுத்து அவன் மண்டையை குறிப்பார்த்து எறிந்தான். ஆ மாமா என தலையை தேய்த்து கொண்ட உதயதேவனுக்கு அப்போதுதான் தான் செய்து வைத்த காரியம் மண்டையில் உரைக்க சக்தியை பார்த்து தலையை சொரிந்து சாரி மாமா என வழிந்தான். அவனை ஏகத்துக்கும் முறைத்து பார்த்த சக்தியின் மொபைல் சினுங்கியது. நமிதான் கால் செய்திருந்தார். திரையில் சீதா அத்தம்மா என்ற பெயரை பார்த்து கோபத்தை வெளிப்படுத்திய அவன் கண்கள் ஒருவித அமைதியை வெளிப்படுத்த, அதே சமயம் அவன் உடலும் இலகியது. கண்டிப்பா சீதாம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. மாமா நம்மள வெளியே போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே வெளியே போயிடலாம் என நினைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் உதயதேவன். ஸ்கிரீனில் தெரிந்த பச்சை நிறத்தை ஸ்வைப் செய்த அவனின் நீண்ட விரல்கள் போனை காதில் வைத்து, சொல்லுங்க அத்தம்மா என்றான். சக்தியின் குரல் நார்மலாக இருப்பதிலேயே அவன் கோபமாக இல்லை என அறிந்து கொண்ட நமி, சக்தி கண்ணா என்னடா பண்ற, சாப்பிட்டியா என்றார் அக்கறையாக. சாப்பிட்டேன் அத்தம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? ஏன் உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு? குரலை வைத்து தன்னை அறிந்து கொண்ட சக்தியை நினைத்து தனக்குள்ளே புன்னகைத்து கொண்ட நமி, எப்பவும் போலதான் சக்தி என்றார் வருத்தமாக. அவர் எதை சொல்கிறார் என புரிந்து கொண்டாலும் அதை பற்றி பேச விரும்பாத சக்தி, சரி அதை விடுங்க அத்தம்மா, இன்னைக்கு சன்விய பொண்ணு பார்க்க வராங்க, நீங்க சென்னை போலையா? இல்ல சக்தி, உங்க அம்மா அடிக்கடி அலைய வேணாம், நிச்சயதார்த்தப்போ எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க என்றார் நமி. ஓ, மிஸ்ஸஸ் தினேஷ் முடிவா? ஆமா. சரி, நீ எப்போ ஊருக்கு வர? ஏற்கனவே பேசி வச்ச சம்மதம், அதனால சீக்கிரம் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பிடிச்சிடுவாங்க. அதுவும் இல்லாம உன்னை பார்த்து 3 வருஷம் ஆச்சு, எப்போ கண்ணா அத்தம்மாவை பார்க்க வருவ என ஏக்கமாக கேட்டார் நமி. நாளை மறுநாள் வர அத்தம்மா, ஆனா ஒண்ணு, யாருக்கும் நான் வர விஷயத்த சொல்லக்கூடாது. நான் அவசரமா வர்றதே கம்பெனிக்கு இப்போ புதுசா கிடைச்சிருக்கிற ப்ராஜெக்டை தீரனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதான். உங்களை பார்த்துட்டு நான் உடனே சென்னை கிளம்பிடுவேன். என்னை கன்வின்ஸ் பண்ணி இருன்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? என்னை பார்க்க வரேன்னு சொன்னதே சந்தோஷம் கண்ணா. உன்னை பார்த்து 2 மணி நேரம் உன் கூட பேசினாவே எனக்கு அதுவே போதும். உன்னை தங்கிக்கொள்ளலாம் நான் சொல்ல மாட்டேன். சரிங்க அத்தம்மா, நான் வரும்போது உங்களுக்கு பிடிச்ச காப்பர் புடவை வாங்கிட்டு வரேன். எனக்கு மட்டுமா சக்தி? உங்க மாமா, பாட்டி, தாத்தா, யாத்ரா, தீக்ஷன்யா என சொல்லும்போது, போதும் அத்தம்மா, நான் எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன்.
அதுவும் நீங்க கேட்டதுக்காக மட்டும்தான். இப்ப வைக்கிறேன். என சொல்லிவிட்டு பட்டென காலை கட் செய்தான். மாமா பேசி முடிச்சிட்டியா? என கதவை லேசாக திறந்து தலையை மட்டும் உள்ளே விட்டு கேட்டான் உதயதேவன். பேசிட்டேன் என சொல்லிவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் சக்திதேவ். உள்ளே வந்த உதயதேவன், நீ எப்பதான் சந்தோஷமா சிரிப்பியோ மாமா. சாதாரணமா உன்னை பார்த்தாவே நீ அவ்வளோ அழகு. இன்னும் நீ சிரிச்சா கொல்ல அழகா இருப்ப. அதுவும் இல்லாம நீ சிரிச்சா நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்றேன் என தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு சக்தி வெளியில் வரவும் பாத்ரூமில் நுழைந்து குளித்துவிட்டு ரெடியாகி இருவரும் ஒன்றாக காலேஜுக்கு சென்றனர். என்னோட பேத்திக்கு என்ன வேணும்? ஏன் சோகமா உட்காந்துருக்கீங்க? என 3 வயது நிஷாவை கொஞ்சியபடி கேட்டார் கீதா. அவர்களின் சம்பாஷணையை கேட்டபடி ஹாலில் காஃபி குடித்து கொண்டிருந்தனர் ஹரிஷ், மேகலை, குணா, சரவணன், ரேயன், ஐஸ்வர்யா அனைவரும். பாத்தி, எனக்கு அம்மா வேணும் என நிஷா சொல்லியவுடன் அனைவரின் கண்களும் ரேயனை பார்க்க, அவனோ தொண்டைக்குள் இருந்த காஃபியை முழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் கண்கள் கலங்கிய நிலையில் தவித்தான். அண்ணா என சரவணன் அவன் தோலை ஆறுதலாக பிடிக்க, ஐஸ்வர்யாவும் அவன் முதுகை தட்டி கொடுக்க, பெரியவர்கள் அனைவரும் ரேயனை நினைத்து கவலை கொண்டனர். நிஷா குட்டி, சீக்கிரம் அம்மாவை பார்க்கலாம். இப்போ நீ சமத்த பாலக்குடி என அவள் வாயில் பால் ஊட்டியை வைத்து தன் மகள் ஐஸ்வர்யாவை அழைத்து நிஷாவை அவள் கையில் கொடுத்து அவர்கள் இருவரையும் ரூமிற்கு அனுப்பி வைத்த கீதா தன் மகன் ரேயன் அருகில் வந்து, ரேயா, நீ இப்பவும் எனக்கு குட்டி பையன்தான். உனக்கு ஒண்ணுனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எத்தனை வருஷம் இப்படியே இருக்க போற? நிஷாவுக்காகவாவது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ என்றார். இல்லம்மா, என்னால அவளை மறக்க முடியாது. அவ இல்லைன்னு என்னால ஏத்துக்கவே முடியல. நான் அன்னைக்கு சரியான நேரத்துக்கு வந்திருந்தா அவ செத்திருக்க மாட்டாதானே என அழுது கொண்டே கேட்டான். ரேயா, முதல்ல உனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வை துரத்து. ஒருத்தரோட பிறப்பும் இறப்பும் நம்ம கையில கிடையாது. அது எல்லாமே கடவுளோட சித்தம். வெரோனிகா இறந்து போகணும்னு விதி, அதனால இறந்துட்டா. அதையே நினைச்சு நினைச்சு நீ உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எங்களை தாண்டி கஷ்டப்படுறது நிஷாதான். நிஷாவுக்காகவாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. ம், போதும் அம்மா. சந்தோஷமோ துக்கமோ ஒருத்தியோட வாழ்ந்து முடிச்சிட்டேன். அவளும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. நிஷாவை காரணம் காட்டி என்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இப்போ தனியா இருக்கிறது நல்லா இருக்குன்னு தோணுறையா, ஆனா கடைசி காலத்துல ஒரு துணை தேவைப்படும். அதனால கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் எல்லாமே மாறும். நீயே கல்யாண வாழ்க்கைய ரசிச்சு வாழ்வ. ஒரு முறை உன்னோட முடிவுக்கு நாங்க சம்மதம் சொன்னோம். இப்போ நாங்களே பொண்ணு பார்க்குறோம் என்றார் ஹரிஷ். சாரிப்பா, என்னால இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போகவே முடியாது. போகவும் விரும்பல. ஒரு முறை சந்தோஷமா கல்யாண வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சுட்டேன். இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம். எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. நான் போய் ரெடி ஆகுறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். என்ன ஹரிஷ், இவன் எப்படி சொல்லிட்டு போறான்? எனக்கு இருக்க ஒரே கவலை இவனோட வாழ்க்கையை நினைச்சுதான் என்றார் குணா. ஆமா ஹரிஷ், உங்க அப்பா தினமும் அவனை நினைச்சும் நெஷாவை நினைச்சும் புலம்பிக்கிட்டே இருக்காரு. அவங்கிட்ட தனியா பேசி கல்யாணத்துக்கு சம்மந்தம் வாங்கு என்றார் மேகலை. நான் எத்தனை முறை பேசினாலும் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு ஒத்த காலில் நிக்கிறாமா. இப்ப கூட என்ன சொன்னான்னு பாத்தீங்கல்ல. இந்த பேச்ச கொஞ்ச நாளுக்கு விடுங்க. நான் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்றேன் என்றார் ஹரிஷ். நானும் அப்பப்போ சொல்றேன். நீங்களும் அட்வைஸ் பண்ணுங்க என்ற கீதா தன் மகன் சரவணனிடம், சரவணா, நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா என கேட்க, இல்லம்மா, எனக்கு தலைவலியா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அதான் அப்பா இருக்காருல்ல, அவர் பார்த்துப்பாரு என்றார் சரவணன். நீ அடிக்கடி லீவ் எடுக்கிற சரவணா, இதெல்லாம் சரியில்லை. நம்ம ஹாஸ்பிட்டல்னு அசால்ட்டா இருக்கக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் உழைக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. இனிமே உனக்கு லீவே கிடையாது என்றார் ஹரிஷ். அதை கேட்டு அனைவரும் கவலையை மறந்து சிரிக்க, அப்பா, உங்க பையன் பாவம். ப்ளீஸ், வாரத்துல 4 நாள் மட்டும் லீவ் கொடுங்க என வெக்கமே இல்லாமல் கேட்டான். அவனை செல்லமாக முறைத்து பார்த்த ஹரிஷ், டேய், இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையா? வாரத்துல இருக்கிறதே 7 நாள் தான். அதுல உனக்கு 4 நாள் லீவ் வேணுமா? டாக்டர் சார், அப்படி என்ன பண்ண போறீங்க 4 நாள் லீவ் போட்டு? லீவ் போட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். வீட்ல அம்மா கூடவே இருப்பேன். நான் வீட்ல இருந்தா அம்மா விதவிதமா சமைச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் மட்டுமே தனியா உட்காந்து சாப்பிடுவேன் என பல்லை காட்டி சிரித்தான் சரவணன்.
அதை கேட்டு கீதா, மேகலை, குணா மூவரும் சத்தமாக சிரிக்க தலையில் அடைத்துக்கொண்ட ஹரிஷ், டேய், நீ ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர், அதுக்கு தகுந்த மாதிரி பேசு. உன்கிட்ட 2 நிமிஷம் யாராவது பேசினா கண்டிப்பா சூட அடிச்சு சத்தியம் பண்ணுவாங்க நீ டாக்டரே இல்லைன்னு என்றார். அப்பா, உங்களுக்கு தெரியும் என்னை பத்தியும் என்னோட வேலை பத்தியும். அப்புறம் மத்தவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன? என புன்னகையுடன் சூடியவன், அம்மா, எனக்கு கேக் செஞ்சு கொடுங்க, நான் இன்னைக்கு ஃபுல்லா வீட்டில தான் இருப்பேன் என சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே ஓடினான். இவனுக்கு எதுலயும் பொறுமை, சீரியஸ்னஸ் ஒண்ணுமே இல்லவே இல்ல. ஹரிஷ், இவனை கொஞ்சம் கண்டிச்சு வை. அவன் பண்ற வேலைக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இவன் என்னன்னா எல்லாமே சீக்கிரமா நடக்கணும்னு நினைச்சு சீரியஸ்னஸ் புரியாம இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்றார் குணா. அப்பா, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல யாரை கேட்டாலும் அவனை பத்தி நல்ல விதமா தான் சொல்லுவாங்க. ஒத்துக்கிறேன், அவன் விளையாட்டுத்தனமா தான் இருக்கான். ஆனா வேலைன்னு வந்துட்டா அவனை விட பொறுமைசாலி வேற யாருமே கிடையாது. ஒரு ஆப்ரேஷனை அவ்வளோ நுணுக்கமா பண்ணுவான். இது வரைக்கும் 10 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான். இதுக்கும் அவன் ஹாஸ்பிட்டல் கொஞ்ச நாள் தான் வந்து ஆகுது. இருந்தும் அவன் பண்ணின ஆப்ரேஷன் எல்லாமே சக்சஸ் தான் என்றார் பெருமையாக. அதை கேட்டு அனைவரின் முகமும் மலர, என்னப்பா சொல்ற? இவனை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. ஆனாலும் என்னோட பேரன் நல்லது பண்ணுனா சந்தோஷம்தான் என்றார் மேகலை. ஆமா அத்தா, அத்தை சொன்னது சரிதான். நீங்க ஏன் எங்ககிட்ட சரவணனை பத்தி சொல்லவே இல்ல? சொல்லியிருந்தா நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம்ல என கீதா கேட்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல கீதா. அவனை தூக்கி வச்சு பேச நான் விரும்பல. அவனும் அதை விரும்பல. அவனுக்கு வயசு கம்மிதான். இந்த வயசுல கவனம் சிதறிக்கிட்டே இருக்கும். அதனால அவனை அவன் போக்குல விடுறது நல்லது. நாம தூக்கி வச்சு பேசி அடுத்த முறை அந்த நினைப்புல ஏனோ தானேன்னு ஆபரேஷன் பண்ணிடுவான். அதான் சொல்லல. உங்களுக்கு தெரியும்னு நீங்களும் காட்டிக்காதீங்க என்றார். ஹரிஷ் சொல்வதில் இருக்கும் நியாயம் மூவருக்கும் புரிய சரி என்றனர். என்னாச்சு? ஏன் எல்லாரும் சிலையாகி நிக்கிறீங்க என சன்மதி கேட்க, அதில் அனைவரும் அதிர்ச்சியிலிருந்து வெளியில் வந்து, ஷன்மி, இத பத்தி இப்ப பேசுறது சரியில்லை. இன்னைக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வரதா இருக்காங்க. உன்னோட கோவத்தை எப்ப வேணாலும் காட்டலாம். ஆனா இன்னைக்கு அதுக்கான நாள் இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க. உனக்கு பிடிச்சதெல்லாம் உங்க அம்மாக்கு சமைச்சு வச்சிருப்பாங்க. வா சாப்பிடலாம் என்றார் சரோ. ஆமா ஷன்மி, அங்க பாரு, சித்தி சித்தப்பா முகமே மாறிடுச்சு. அவங்க பாவம் தானே. போ, போய் சாரி கேளு. நீயும் சக்தி மாதிரி முறைச்சுக்கிட்டே நிக்காத. நம்ம வீட்டுக்கு ஒரு சக்தியே போதும் என்றான் வியான். அதை கேட்டு தினேஷ் மோகனா இருவரையும் பார்த்த சன்மதிக்கு வருத்தமாக இருந்தாலும், இவர்களால் தானே தன் அண்ணன் இங்கு வராமல் இருக்கிறான் என நினைத்து கோபமும் இருந்தும் கூட இன்று அவர்களை கஷ்டப்படுத்த விரும்பாமல், சாரி அம்மா, சாரி அப்பா என்றால் வேகமாக ஓடி வந்து தினேஷை அணைத்து கொண்டு. அதை பார்த்து அனைவரும் புன்னகைக்க, எப்படிடா நீ சொன்னா மட்டும் இவ புரிஞ்சுக்கிறா? இதே வார்த்தைய நான் சொல்லியிருந்தேன் வை, என்ன கல் எடுத்து அடிச்சிருப்பா என்று வியானின் காதில் மெல்லமாக கூறினான் சாயி. அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்னா என நக்கலாக கூறிய வியான், அங்க பாரு மோகனா மேம். தினேஷ் சித்தப்பா முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுது. அதில் திரும்பி தன் அம்மா அப்பாவை சாகித்யதை பார்க்க இருவரும் மகளை கொஞ்சி தீர்த்தனர். சண்மதி கடந்த 6 மாதமாக தனியாக ஒரு பிளாட்டில் தங்கியிருக்கிறாள். அந்த பிளாட் கூட சக்தி வாங்கி கொடுத்ததுதான். சண்மதிக்கு படிப்பில் எந்த அளவுக்கு ஆர்வமோ அதே அளவுக்கு நடிப்பிலும் ஆர்வம். அதை வீட்டில் சொல்லவும் யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. முக்கியமாக மோகனா நடிக்க அனுப்பவே மாட்டேன். அப்படி நீ நடிச்சே ஆகணும்னு இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. சாதாரணமாக சொன்னதுதான். உடனே சக்திக்கு கால் செய்து விஷயத்தை கூறி அழுது ஆர்ப்பாட்டம் செய்து வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டாள். வீட்டில் இருப்பவர்கள் யார் தடுத்தும் அவள் கேட்கவே இல்லை. கடைசியாக அனைவரும் அவளுக்கு அரணாக இருக்கலாம் என்று நினைத்து அவள் போக்கில் விட்டுவிட்டனர். ஆனால் அப்போதும் மோகனா சொன்ன ஒரே விஷயம், அவள் அணியும் உடை மற்றவர்கள் கண் உறுத்தாத வகையில் நாகரிகமாக இருக்க வேண்டும் என கட்டளையாக சொன்னது மட்டுமில்லாமல் சக்திக்கு மெசேஜ் செய்து அவனையே அவளுக்கு காஸ்டியூம் டிசைனர் ஆக்கியிருந்தார். இப்போது சின்ன சின்ன ரோலில் ஷார்ட் பிலிமில் தான் சன்மதி நடித்து கொண்டிருக்கிறாள். முக்கியமாக யாருக்கும் இவள் சின்வா குடும்ப வாரிசு என்பது தெரியாது. இப்போதும் கூட ஒரு வெப் சீரிஸில் கமிட் ஆகி இருக்கிறாள். சரி சரி, எல்லாரும் வந்து உட்காருங்க. எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? ஷன்மி, நீயும் போய் உட்காரு. நான் உனக்கு பிடிச்ச பருப்பு பாயசம் கொண்டு வரேன்
என சொல்லிவிட்டு கிச்சனுக்கு சென்றார் அகிலா. அனைவரும் சோஃபாவில் அமர, டாடி, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வரேன். அது வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் சாகித்யதேவ். சரி என தினேஷ் தலையாட்ட, மாமா, அத்தை, பாட்டி, அக்காஸ் என அழைத்து கொண்டே உள்ளே நுழைந்தாள் சாய்ரா தேவி. வாங்க மேடம், உங்களை எப்போ வர சொன்னா எப்போ வரீங்க என மோகனா செல்லமாக முறைத்து கொண்டு கேட்க, விடுங்கம்மா, அவளுக்கு ஹாஸ்டல்ல பெர்மிஷன் கொடுக்கணும்ல என சன்விகா மித்ரயாழினி இருவரும் செல்ல, அதுக்கு தான் சொன்னேன் இவளை நம்ம வீட்லயே தங்கிக்க சொல்லி. வசந்த் அண்ணா தான் அதெல்லாம் சரி வராதுன்னு ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க என்றார் மோகனா. சரி சரி, நீங்க கத்துக்கிட்டு இருங்க. நான் குளிக்காம டர்ட்டி கேர்லா வந்தேன். ஸோ ஒரு 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன் என வாய்க்கு வந்ததை உளறிவிட்டு வேகமாக மாடி ஏறி சாகித்ய தேவின் அறைக்கு வந்தவள், மாமா என அழைத்து கொண்டே அவன் மடியில் ஜம் என்று அமர்ந்தாள். ஏய், எப்படி வந்த என கேட்டபடி லேப்டாப்பை ஷட் டவுன் செய்துவிட்டு நகர்த்தி வைத்த சாகித்யா அவள் இடுப்பை இறுக்கமாக பிடித்து தன்னோடு சேர்த்து அணைத்தான். அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்ட சாய்ரா தேவி, இப்பதான் மாமா வந்தேன். வந்த உடனே உன்னதான் தேடினேன். உன்னை காணோம். ஸோ நீ கண்டிப்பா ரூம்ல இருப்பேன்னு நினைச்சு உன்னை பார்க்க வந்தா நீ லேப்டாப்பை கட்டி பிடிச்சிட்டு இருக்க என்றால் அவன் சட்டை பட்டனை திருகியபடி. இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டேன்டி, அதான் வீட்லயே வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி சரி, யாராவது வர்றதுக்குள்ள சீக்கிரம் கொடு என அவனை அவசரப்படுத்தினாள் அவள். அவள் எதை கேட்கிறாள் என புரிந்து கொண்ட சாகித்யதேவ் அவள் கன்னத்தை தாங்கி அவள் உதட்டை சிறை செய்தான்.